இருக்கானுங்க. புரியுதா? நீங்க யார் யாரையும் வேலிடேட் பண்ணீங்க. உங்களுக்கு நான் ஒரு பிக் பாஸ் பேஜ் ஸ்ட்ராட்டஜிக்கலா ஓபன் பண்ண ஒரு போறேன்டா. ப்ராக்ஸில ஒரு ஃபேக் ஐடியில இல்ல பிக் பாஸ் பேஜ் ஓபன் பண்ண என்ன வேலிடேட் இல்ல இல்ல பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு மாச்சோ தெரிஞ்சு. நான் என்ன இங்க பாரு. சொல்றேன்னா மச்சான். இல்ல 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 இரு மச்சான் டிராவிட் இங்க இரு பாருடா. நான் சொல்ல இரு நான் குறுக்கோல் எல்லாரும் இப்ப சொல்லி கேளு. அவர் வந்து எவ்வளவு நாளா இங்க களமாடுங்க கேட்டாலே இவரு அவர் பேர் மறந்துட்டேன். ஆனா அந்த இடத்துல ஸ்டேஜ்ல கூட்டது இல்லாம நல்லபடியா சூப்பரா பேசினாரு. அண்ணன் கிட்ட டைரக்டா போயிட்டு வாழ்த்துவானாரு. புரியுதா இல்லையா? இங்க அவரு மீறி இவ்வளவு பேர் இங்க பேசுங்க கேட்டா இல்லையா? நம்மளுக்கு ரிப்ரஸன்டேட்டிவா தான் போய் அங்க நின்னாரு அவர் தனியா நிக்கல கேட்டா. இங்க பாரு. இங்க பாரு, அவன் அன்னைக்கு நின்னதை விட்டுற. இங்க பாரு, நிறைய பசங்க இன்னைக்கு மான்ஸ்டரா இருக்கட்டும், நீயா இருக்கட்டும், ஒரு 2 வருஷமா உங்களால பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களும் வேலை பாக்குறீங்க. நீங்க யாரும் வந்து அண்ணன் கூட போட்டோ எடுத்தனாலதான் நீங்க வேலை செஞ்சேன், நான் வந்து இவ்வளவு விஷயத்த முடிச்சிட்டு ஜெயிச்ச அப்புறமா வந்து அண்ணன் கூட போட்டோ எடுத்துதான் போட்டேன் அப்படிலாம் இல்ல. நீ பாக்குறியே பாக்கலையே, உன்னை வந்து மீட் பண்ணாம இல்ல. விஜய்னு ஒருத்தரை வந்து நம்பிட்டேன், வாழ்க்கையில ஃபாலோ பண்ணியிருக்கேன், ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சேன், உன்னை சப்போர்ட் பண்ணி உன்னால ஒரு சேஞ்ச் நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில நான் இன்னைக்கு வந்து உன்னை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். இன்னைக்கு மான்ஸ்டரோ இல்ல டிராவிட்டோ வந்து என்னை வந்து தளபதி மீட் பண்ணல, என்னை கூப்பிட்டு அட்ரஸ் பண்ணலன்றதுக்காக இங்க விட்டுட்டு போறது இல்லையா? சாவர வரைக்கும் இந்த ஆள் கூட தான் இருக்க போறோம். நீ தானே சொன்ன இப்ப ஐடிவிங்களா இது ஏன்டா இப்படி டேய் குமரி இங்க பாரு, நீ இப்படி அடிக்கிற அப்படி அடிக்கிற உன்ன அடிப்ப. இங்க பாரு, ஆக்சுவலா என்ன மேட்டர் தெரியும், இங்க என்ன மேட்டர் தெரியுமா? ஐடி விங்ல இருக்கவனுக்கு எல்லாம் ஒரே விஷயம்தான். அவன் 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 அவங்க சொல்ற பேச்ச கேட்கணும், அவனுக்கு ஒத்து போகணும், ஓதுகணும், இல்லைன்னா வந்து அடிமை சேவை செய்யணும்னு நினைப்பானுங்க. இங்க அப்படிதான் இருக்கு டிவிகேல, இங்க ஐடி விங்ல அப்படிதான் இருக்காங்க. அவனுக்கு விருப்பப்பட்டு அவனுங்களை லைக் பண்ணி அவனுக்கு சொல்றத கேட்டவனுக்கு தான் இங்க வந்து உனக்கு வேலை, உனக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுப்பானுங்க. இப்போ இவன் இருக்க அவனை வச்சே சொல்ற கவின், எனக்கு மேல இருந்து ஒருத்தர் கால் பண்ணான்னு அவன் சொன்னான் அன்னைக்கு. எனக்கு நான் பேச அடிக்கும் போது அடிக்காதரா வானடா எனக்கு மேல. ஏன் அந்த அவரு வந்து உனக்கு தான் கால் பண்ணுமா? எனக்கு கால் பண்ணா நான் கையெல்லாம் விளங்காம போயிடுமா அவனுக்கு? ஏன் அவன் என்ன விளங்காம போயிடுவானா? இல்ல அவன் பொண்டாட்டி அவனை விட்டு ஓடி போயிடுமா எனக்கு கால் பண்ணா? நான் அப்படி கேட்கலாம்ல. அவ்வளவு பெரிய புடிங்க அவரு. பர்சனல்டா சொல்றேன்டா. அவரு வந்து இவருக்கு கால் பண்ணி சொல்லி இவரு நம்மளுக்கு ஸ்பேஸ்ல வந்து இவன் இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சனா ஸ்பேஸ்ல வந்து சொல்றான். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, அவரு எனக்கே கால் பண்ணல, அவரு என்ன பெரிய புடிங்க அவரு? கால் நோட்டுனா அங்கதான் நோட்டணுமா? ஏன் எங்களுக்கு எல்லாம் நோட்டக்கூடாதா? இரு சம்பந்தமே இல்லாம கடிச்சிட்டு இருக்க. அன்னைக்கு வந்து நீ ரஜினியை போட்டு ஏதோ அடிச்சிட்டு இருந்த. நீ உனக்கு இப்ப யார் அடிக்கணுமோ அவன் அடி. எனக்கு யாரு கால் பண்ணா? உனக்கு ஏன் கால் பண்ண? உனக்கு கால் பண்ணா நீ வந்து நீ அந்த ஸ்பேஸ்ல வந்து குறுக்க ஏன் விழுந்த? உனக்கு ஒருத்தர் கால் பண்ணாரு சொல்லி தானே விழுந்த. ஆமா ஆமா, உன்னை ஸ்டாப் பண்ண சொல்லி சொன்னாங்க. அதனால அதை எங்க பண்ண சொல்ல வேண்டியதானே? அந்த புடிங்க எங்க நம்பர் கொடுத்து வச்சிருக்கியா? நீ நம்பர் கொடுத்து வச்சிருக்கியா? வந்து ரெக்வெஸ்ட் கொடுத்து சொல்றா, எங்க ஐடி ஓபன் தான்டா இருக்கு, எனக்கு ரெக்வெஸ்ட் கொடு. என்ன ரெக்வெஸ்ட் கொடுக்குது இல்லடா உனக்கு வலிக்க போகுது? ஏன் நம்பர் குடுக்குறேன், என் நம்பர் குடுக்குறேன்டா, என் நம்பர் குடுக்குறேன்டா, கால் பண்ண சொல்றா. இருடா சரி, இப்போ நான் தான் உன்கிட்ட சொன்னல, நீ ஏன் டெக்ஸ்ட் பண்றான்னு. ஏன்னா இந்த என்ன ட்விட்டர் கால்ல நம்பர்லாம் தேவைப்படாது. அதான்டா சொல்றேன், நான் இவ்வளவு நாள் பேசுறேன்றல, நான் அவருக்கு ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன், பேசணும் அவ்வளவுதானே. பேசுறேன். அதான் சொல்றேன். இங்க பாரு, இங்க எல்லாருக்குமே இங்க ஒரே விஷயம் தான், இங்க ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இங்க இருக்கிற முக்காவாசி பேர் ஒர்க் பண்ணவனுக்கு அட்ரஸ் பண்ணு, இல்லனா இதே மாதிரி தான் நடக்கும். இல்ல வெயிட் பண்ண, நீ அன்னைக்கு அவனை அடிச்சதுக்கு நான் உன்னை ஸ்டாப் பண்ணதுக்கும் இங்க இருக்கவன ரெஸ்பெக்ட்ஃபுல்லா வந்து அட்ரஸ் பண்ணா என்ன லாஜிக் இருக்கு? எனக்கு புரியல. ஒரே லாஜிக் தான். உனக்கு எதுக்கு கால் பண்ணணும்? எனக்கு கால் பண்ணிருக்கணும். பேஸ் கால் தானே சொன்னேன், நம்பர் குடுத்தியான்னு கேட்ட. நீயே எவ்வளவு கான்ஃபிளிக்டா இங்க பாரு, நீயே எவ்வளவு கான்ஃபிளிக்டா பேசுற. இல்லடா நம்பர் குடுத்தியான்னு கேட்டான். இப்ப ஸ்பேஸ் கால் தான் பண்ண முடியும்ல. ஸ்பேஸ் கால் தான் எனக்கு ரெக்வெஸ்ட் பண்ணி எனக்கே கால். ஸ்பேஸ் கால் இல்லடா, ஸ்பேஸ் கால்லாம் இல்லடா. நீ இப்போ நீ எனக்கு என்னடா மாத்தி மாத்தி பேசுற, காப்பாத்தாத. ஸ்பேஸ் கால்லாம் கால் பண்ண முடியுமாடா? இங்க பாரு, நீ இப்போ என் டிஎம்க்கு போனா கால் ஆப்ஷன் ஒன்னு காட்டும், நீயே அதுல போன் பண்ணி பேசலாம். அதை தான் நான் சொன்னேன், வேற எதுவும் சொல்லல. அப்படியா? அவருக்கு நான் ஒரு ஐடி குமரி, நான் அந்த ஐடி சென்ட் பண்றேன், உன்னால அவருக்கு உடனே கால் பண்ண முடியுதான்னு பாருங்க. நான் நடுவுல வரல. இங்க பாரு, நீ மாமா ஃபாலோ பண்ணிருந்தா கால் பண்ணலாம், ஃபாலோ பண்ணிருந்தா கால் பண்ணலாம். இல்ல கவின் ப்ரோ அவர் பண்ணணும்டா, அத சொல்லு ஃபர்ஸ்ட். அவர் பண்ணனும் அதுக்கு. இல்ல எனக்கு புரியல இது. கவினே, நீ பர்சனலா இங்க பாரு கவினே, இருடா ஒரு நிமிஷம்டா. இப்போ இல்லடா இங்க பாரு கவினே, நீ டிஎம்ல எல்லாம் இங்க பாரு, டிஎம்ல எல்லாம் நீ வந்து கணக்கெடுப்பு எடுத்திருக்க.
உங்க இதுல எல்லாம் எவ்வளவு பேர் ஓட்டு போடுவாங்களா, நீ அவ்வளவு வேலை செஞ்சிருக்க. நீ டிஎம்லயே நிறைய பேர்கிட்ட வந்து ஓட்டு போடுவாங்களெல்லாம் பர்சனலா வேலை செஞ்சிருக்க. எனக்கு அது தெரியும். ஆனா நான் சொல்றேன், என்ன மேட்டர்னா ஒருத்தர் வேலை செஞ்சிருக்கான். டேய் இப்போ இங்க பாரு, நான் வந்து எதையும் என்ன மட்டும் சொல்றேன்டா, நான் வந்து எதையும் எதிர்பார்த்து செய்யலடா. எனக்கு மத்தவங்க எப்படின்னு எனக்கு யாருமே தெரியாதுடா. இங்க எதிர்பார்க்கலையே, யாருமே அவ்வளவுதான். எதிர்பார்க்கல. சரி, உனக்கே என்ன கால் வந்து பண்ணாரு அவரு? இல்ல என்ன வந்து இவங்க நான் இங்க அட்ரஸ் பாரு பண்ணணும்னா நான் எதிர்பார்க்க அதான் மாட்டேன். இல்ல, இங்க பாருங்க உனக்கே கால் இல்ல பண்ணும், அட்ரஸ் குமரி உனக்கே ஒரே கால் ஒரு நிமிஷம் பண்ணும். குமரி. இல்ல மான்சர், நான் சொல்றதை கேளு. இப்போ நான் வந்து அந்த ஸ்பேஸை போட்டு அவனை அடிச்சு உனக்கு அவன் கால் பண்ணி வந்து இவனை ஸ்டாப் பண்ண சொல்லுங்க கவினன்னு சொல்லியிருந்தா நான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். நான் வந்து உன்கிட்ட வந்து அவன் எதுக்கு உன்கிட்ட சொல்றான், எனக்கு டைரக்டா கால் பண்ண சொல்றா நான் சொல்ல மாட்டேன். சரி ஏதோ சொல்றாங்க நம்ம ஸ்டாப் பண்ணிப்போம், தேவையில்லாத போல அப்படின்னு விட்டுருவேன். நீ கேட்கறது எனக்கு சுத்தமா புரியல. புரியாதா இல்ல உனக்கு? இல்ல ஆனா ஏன் அதுதான் சொல்றேன் புரியாதுன்னா எனக்கு தெரியும்டா. இல்ல ப்ரோ இல்ல இல்ல கவின் ப்ரோ ஸ்டாப் பண்ணது நல்லதுதான். ஏன்னா அன்னைக்கு அடுத்த நாள் எலெக்ஷன் நம்மளுது. அவன் அன்னைக்கு வேணும்னே வந்து ட்ரிகர் பண்ணான். அது எனக்கும் ஞாபகம், நல்லா ஞாபகம் இருக்குது. அடுத்த நாள் எலெக்ஷன் இல்லடா, இங்க பாரு, இல்லடா, ஒரு இல்ல பாரு, பறந்து போயிடும்டா. இல்லடா, இல்ல இல்ல ஒன்னு மான்சிப்பா இருடா ஒன்னுடுறா. இப்போ எல்லாத்தையும் விடு. ஒரே ஒரு சிம்பிள் ஐடி கொஸ்டின். என்னைக்கு தூங்குவான், தூங்கி முழிப்பான். எப்போ அவன் ஏஞ்சி பண்றது கூட விட. அதாவது இங்க உனக்கு கால் பண்ணி உனக்கு ரெக்வஸ்ட் ஃபாலோ பண்ணவங்கள ஏன் இங்க வந்து ரெக்வஸ்ட் எல்லாருக்கும் ஃபாலோ பண்ணல? இங்க ஒர்க் பண்ற ஆக்டிவா அது எத்தனை எனக்கு ஐடியா எப்படி இருக்கு. தெரியும்? அது எனக்கு எப்படி அத தெரியும்? நீ என்கிட்ட எனக்கு ஓகே. அததான் சொல்றேன். அத ஃபர்ஸ்ட் சரி செய்ய சொல்லு. ஓரவஞ்சனம் பார்க்காதரா அப்படின்னு கேளு. ஓரவஞ்சனம் பார்க்காதீங்க ப்ரோ அப்படின்னு கேளு. இது ஒர்க் பண்ணவன நிறைய பேர் இருக்கான். டேய் வீட்டு இப்போ சாண்டியா வெளியில போய் மான்ஸ்டர், அடிச்ச நீ மாதிரி வந்து இருக்கியா கிரவுண்ட்ல கவினு? வந்து பூத் லெவல்லாம் நீ வேலை பார்த்துருக்க, நான் அதெல்லாம் வேலை பார்க்கல. புரியுதா உனக்கு? இப்போ அது இப்போ வந்து பார்த்தது பார்க்காதது நீ என்ன கூட கன்சிடர் பண்ண வரா? இங்க ஒர்க் பண்ணவனே நிறைய பேர் இருக்கான்டா. இங்க நீ ஆக்டிவா இருந்தவனே நிறைய பேர் இருக்கான். அவனையே அட்ரஸ் பண்ணல. டேய் எல்லாரையும் அட்ரஸ் பண்ண முடியும். எனக்கு சரி புரியலடா அட்ரஸ் சத்தியமா. யார் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிற நீ? அதை மட்டும் இல்ல சொல்லு. உனக்கு அட்ரஸ் பண்ணவரை அட்ரஸ் பண்ணணும்டா. இல்ல வேற யார் பண்ணணும்? இங்க பாருங்களேன். சரி, வேற யார் அட்ரஸ் ஐடிவிங்ல பண்ணவர் இருக்கா அட்ரஸ் சொல்லு. இல்ல பண்ணணுமா? இங்க பாருங்க கீழே யார் குமரன் அட்ரஸ் ஒரு பண்ணணும்? ஐடி, அப்ப யார் அட்ரஸ் ஒரு பண்ணணும்? நிமிஷம் கீழே இங்க பாருங்க குமரன் ஒரு ஐடி இருக்கு, அவரை இல்ல கூப்பிடு. அவர் தான் அட்ரஸ் இல்ல பண்ணாரு. கவின் ப்ரோ ஒரு நிமிஷம் இங்க பாரு. நீ அப்படி யாருகிட்ட பேசுவோன்ற. பேசுவேன்னு எனக்கு தெரியும். இங்க போதும், இங்க ஒரு நிமிஷம் மான்சு. நீ யாருகிட்ட பேசுவேன்னு எனக்கு தெரியும், கவின் யாருகிட்ட பேசுவேன்னு அது தெரியும். ரெண்டு பேருக்குமே எல்லாமே நடக்குது. நடுவுல என்ன எங்க ஆங்கள ஒண்ணும் தெரியாத மாதிரி ரெண்டு பேரும் சீனை போடாதீங்க. இப்போ எனக்கு பிரச்சனை என்னன்னா ஐடிவிங்க அபிஷியலும் டிவிக்கு பார்ட்டிச்சும் என்னைக்கு ஆக்டிவேட் அவ்வளவுதான். என்னவோ வந்து இவருக்கு யாரும் தெரியாது, அவருக்கு யாரும் அதுக்கு ரெண்டு என்கிட்ட பேரும் எல்லாம் வந்து பதில் இந்த இல்லப்பா. வேலை இங்க அதுக்கெல்லாம் பாரு. எனக்கு பதில் இப்ப தெரியாது. ரெண்டு பேரும் உஷாராறீங்க. இவன் மான்ஸ்டரும் சரி கவினும் ரெண்டு பேருமே சைட்ல போயிடுறீங்க, புரியுதா? யோ நல்லது நடக்கும் தெரிஞ்சாதானே போதெல்லாம் குமரி சொல்ல முடியும். யோ எப்படி ப்ரோ எனக்கு புரியல கவின் ப்ரோ. நீ நிறைய நாள் என்கிட்ட நிறைய விஷயம் கன்வெர்ட் பண்ணிருக்க. இவன் வந்து இப்ப மான்ஸ்டரும் சொல்லியிருக்கானே குமரி இவர்கிட்ட இது பேசுறான்டா. வந்து எனக்கு ப்ரோ சத்தியமா இங்க பாருங்க தெரியாது குமரி. மான்ஸ் இல்ல இங்க பாருங்க. மான்ஸ் என்கிட்ட என்ன தெரியுமா சொல்லியிருப்பான்? டாப்ல இருக்க 4 பேர்ல ஒருத்தருன்னுவான். ஆனா இன்னைக்கு பாருங்க எனக்கு யாருமே தெரியாதுன்னுவான். என்ன யாருமே அட்ரஸ் பண்ணல. கேளுங்க மான்ஸ் சொன்னானா இல்ல கேளுங்க. கவினும் இருக்கான், கவினு மான்ஸ் ரெண்டு பேர் இருக்கிறான். மான்ஸ் சொல்லுங்க ஐயா, டாப்ல இருந்து 4வதுல இருக்க 4 பேர்ல 2வது இருக்காருல்ல, அவர் உங்ககிட்ட பேசினாரா இல்லையா சொல்லு. இப்ப இல்ல, டாப் எலெக்ஷன் மாதிரி பேசினாரு இல்லையா? இருங்க மான்ஸ் சொல்ல, இப்ப சொல்லிட்டு அப்புறம் பேசுவோம். அப்போ பேசுனது இப்ப பேசுனது நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன்டா. யோ எப்பயோ பேசுனது இப்ப அசிங்கமா பேசுனது அக்செப்ட் பண்ண யோ மாட்டேன். ப்ரோ எல்லாருமே கேட்டுக்கோங்க, இவங்க ரெண்டு பேருமே கல்பிரிட். இவங்க வந்து ஆமா. நம்ம முன்னாடி சண்டை போட்டுப்பானு, டேய் பின்னாடி போய் டேய் மாமா மச்சான் பேசிக்கிட்டு. யோ அவள் தான் சொல்றேன். எனக்கு என்ன இங்க பாரு, குமரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண. இல்ல டேய். குமரி சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்க. ஒரு நிமிஷம் குமரி. எனக்கும் அதாவது ஐடிவிங்ல இருந்து ஏதாவது போட சொல்லி நம்ம வந்து சொல்றது அது வேற. ஆனா இந்த ஐடி எப்போ ஆக்டிவ் ஆகும் அதெல்லாம் எனக்கு சத்தியமா தெரியாது. அது அது உனக்கு இல்ல, எவனுக்குமே தெரியாது. இன்னொரு யோ விஷயம் நான் இதெல்லாம் சொல்றேன். பெரிய அப்புறம் இத மோசையா? பத்தி கேட்டா இது நீ உனக்கு இல்ல நீ பாருங்க உன்கிட்ட கேட்டது அது கிடையாதுடா. உன்கிட்ட எப்படி கேட்டது என்ன ஒத்தையடி தெரியுமா? அந்த இல்ல அவரு ஒத்தையடி அந்த பாதையான்னு அவரு கேக்குறேன். இருக்காருல்ல, அந்த அவரு உனக்கு மட்டும் தான் கால் போகுமா? அந்த அவரு என்ன பெரிய அவ்வளவு பெரிய புடிங்கன்னு தான் கேக்குறோம் நாங்க. இல்ல அது நீ கொஞ்சம் மான்ஸ் நீ ஓரமா கூட போய் தான் 2 அவரு. பேரும் பேசுனீங்கன்னா நல்லா ஆ இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல உண்மையாவே சிஸ்டர் ரொம்ப இங்க பாருங்க, இவங்க டாக்ஸிக்கா ரெண்டு பேரும் இருக்கு. இல்ல அடிப்பாங்க சிஸ்டர். மான்சர், நான் ஒண்ணு சொல்றேன் நீ கேள. நான் அதான் திரும்ப அதான் சொல்றேன். அந்த அவரு எனக்கு பண்ணாருன்றதுக்காக நீ என்ன கேள்வி கேட்கறதே வேஸ்ட்டுங்கிறேன். ஏன்னா எனக்கு எப்படி தெரியும்? என்கிட்ட சொல்றாங்க, நான் யோ உன்கிட்ட சொல்றேன், அவ்வளவுதான். இங்க நீ பாருங்க, சொல்லு, நீங்க நெக்ஸ்ட் டைம் சொன்னா அந்த அவரு வந்து அந்த அவரு யோ தாக்கப்படுவார் இங்க சொல்லு. பாருங்க. Guys, அந்த சிஎம் ஆன அவரை பிறகு போய் டீல் இல்ல பண்ணுங்க ப்ளீஸ். இல்ல நான் என்ன சொன்னா, சிஎம் ஆன பிறகு எல்லாம் சைலண்ட் ஆனீங்க. நான் என்ன நினைச்சேன், நீங்க எல்லாருமே ஐடிவிங்களா வேலை பாக்குறீங்கன்னு நினைச்சேன்.
நான் என்ன ப்ரோ நினைக்கிறது மான்ஸ்டர் இல்ல ஐடி தான் எனக்கு வேலை ஒண்ணு மான்ஸ்டர் செய்யறான். புரியல. கவின் ப்ரோ மான்ஸ்டர் சிஎம்ல தான் போய் வேலை சண்டை செய்யறான் போடுங்க மான்ஸ்டர். போங்க. ஐடி விங் ஹெட் கவின் போதா இல்ல நீ யாரு தான்டா. அதான் யாருக்கு கைட் என்னன்னே வந்தா தெரியல இங்க. அஸ்வினி ஏய் இப்ப இங்க பாரு, ஐயா லே லே ஐடி லே லே விங்ன்றது இங்க ஒரு பாரு, இல்ல அபிஷியல் இங்க பேஜ் பாரு, தான். லே இங்க ஆக இல்ல மொத்தம் இல்ல நீங்க இங்க பாரு, 2 இங்க பேருமே பாரு, பெரிய ஆளா நாங்க இப்ப ஒத்துக்கிறோம்ப்பா. டேய் நீங்க நவருங்க. இல்ல 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 இங்க பாரு, இல்ல இல்ல அதெல்லாம் மேட்டர் இல்ல. இங்க மேட்டர் என்ன தெரியுமா? சிம்பிள், ஒரே கான்செப்ட் நீங்களும் தான். கவின் ப்ரோ 2 பேர் 2 பேருமே தூங்குறானுங்க. பெரிய இல்ல ஆள் இல்ல தான். இவன் சவுண்டா இல்ல விட்டுருங்க. இல்ல பேசுவான். சிஸ்டர் இங்க அப்படிலாம் பாருங்க, கிடையாது. இங்க பாரு, ரெண்டு அங்க பேரும் மேல அடிக்காதீங்க இங்க பாருங்க, மாஸ்டர். ஏமாத்துவானுங்க ப்ரோ. இல்ல இங்க பாருங்க, எனக்கு தெளிவா தெரியும். 2 இவங்க ஐடி ரெண்டு இங்க பாரு, பேருமே 2 ஐடி டேய் ஒரு சொல்லு. நிமிஷம் இல்ல இருடா. மான்ஸ்டர் விட 2 முடியாது பேரு 2 மான்ஸ்டர். நீங்க 2 பேருமே இல்ல பெரிய 2 ஆள் தான் பேர் நாங்க ஒரு ஒத்துக்கிறோம். நிமிஷம் சரியா? இருங்க ஏங்க இருங்க முடியாது. ஏங்க இருங்க நான் சொல்றேன். 2 பேர் தூங்குறாங்க, 2 பேர் ஏன் தூங்கல நீங்க கேக்குறீங்க. ஆனா என் கன்சர்ன் இன்னைக்கு அது கூட கிடையாது. அண்ணா 10 நாள்ல ஒரு 300 ஆக்டர்ஸ பாத்துட்டாரு. ஏன் பூத் கமிட்டில இருக்கவங்கள பாக்கல? அது ஏன் கேள்வி. அந்த கேள்வியில எதுக்கு கவின் ப்ரோ உள்ள வந்தாங்க? நீங்க 2 பேரும் அடிச்சுக்கணும் போய் தனியா இல்ல அடிச்சுக்கணும். இல்ல மாஸ்டர் இல்ல அதான் அந்த அதான் கேள்வி தனியா எல்லாம் அடிச்சு எனக்கு இல்ல இல்ல அதுக்கு டேய் இல்லடா, நான் இதுக்கு ஒரு பதில் சொல்றேன்டா. அதாவது பூத் கமிட்டியை சிஎம் ஆஃபீஸ்ல கூப்பிட்டு வச்சு பார்க்க முடியாது. அது வந்து பார்ட்டி ஆஃபீஸ் தான் பார்க்க முடியும். அதுக்குன்னு வந்து லீஸ் ஏதாவது டைம் ஒதுக்கணும். நான் அது இல்லைன்னு சொல்ல. ஆனா அவர் நீ என்னமோ வெறும் ஆக்டர்ஸை மட்டும் பார்த்துட்டே இருக்க மாதிரி பேசிட்டு இருக்கு. இன்னைக்கு எத்தனை கமிட்டி பீப்புளை பார்த்துருக்காரு. ஒரு சிஎம்ஓட்டியா இருக்கிறது வேற, செகண்டு அவர் கட்சி தலைவரா இருக்கிறது வேறடா. நீ இது டிஃபரன்ஷியேட் பண்ணணும். நீ போட்ட ட்வீட்டை நான் இப்பதான் பார்த்தேன். அது வந்து சரி இன்னைக்கு வந்து மாற்றுத்திறனாளிகள் அந்த அசோசியேஷன் டிஜிபி எக்ஸ்ட்ராவா போட சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்கள மீட் பண்ணியிருக்கு. அது அது பார்த்தியான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் காலையில வந்து செக்ரட்டரியேட் ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போட்டிருக்காரு. உனக்கு அந்த இது வேற, இந்த இது வேறடா. யூ நீட் டு கிவ் சம் டைம். ஒரு 3 to 6 months ஆகும் டஸ்ட் எல்லாம் செட்டில் ஆக. நம்ம இப்போ எடுத்த உடனே வந்து நீ வந்து நான் சொல்ற மாதிரி தான் வேலை செய்யணும்னா, அவரு அதாவது கட்சி நான் தலைவரா இருந்தா நான் இல்ல இல்ல சொல்றது இதுக்கெல்லாம் இல்ல நீ இல்ல இங்க பாரு, பேசியிருக்கணும், அதுக்கு இங்க பாரு, பேசியிருக்கணும் எனக்கு நம்ம வந்து சொன்னா. இங்க பாரு, எனக்கு பர்சனல் கன்சர்ன்ல அவர் மீட் பண்ற ஆக்டர்ஸ மீட் பண்றதுல அவ்வளவு பெரிய விஷயமே எனக்கு இல்ல. ஆனா அத பிராண்ட் பண்ற மாதிரியே எடுத்துக்கல. எனக்கு அது ஒரு மாதிரி அவங்க போடுற போஸ்ட் கண்டினியூஸா லாஸ்ட் 10 டேய் days அது போடுற இவனுங்க கண்டினியூஸ். போடுறதுக்கு டேய் அதாவது இவனுங்க போடுறதுக்கு அவரு கவின் அது ப்ரோ இல்லடா, எனக்கு ஒரு அத கேள்வி இருக்கு. ஒன்ஸ் ஒரே நிமிஷம். இப்போ நீங்க இவ்ளோ அவர் தாண்டா தடுக்கணும். இன்னொன்னு அவர்கிட்ட என்னன்னா அவர்கிட்ட டேய் திங்க் இது பண்றது என்னடா இல்ல தடுக்கிறதுக்கு இருக்கு எனக்கு கவின் புரியலடா. ப்ரோ அவங்க அசோசியேஷனா வந்து மீட் பண்றாங்கடா. டைரக்டர்ஸ் இங்க அசோசியேஷன் பாருங்களேன். ஏய் ஒருத்தன் உள்ள சொல்றான், எனக்கு சிஎம் ஆபீஸ்ல என்ன செக் கூட பண்ணாம அலோவ் பண்ணிட்டான்னு ஒருத்தன் சொல்றான். இன்னொருத்தர் இன்னைக்கு வீடியோ எடுத்து போடுறாரு உள்ள இருந்து. நீ இதெல்லாம் என்னன்னு பாக்குற? இல்ல இங்க பாரு வீடியோ என்ன வந்து இதெல்லாம் மேபி ஜோக்கா? அந்த ஆள் வந்து இல்ல அந்த ஆள் வீடியோ எடுத்து போட்டது ஓகே, அது தப்பு தான். ஆனா செக் பண்ணாமலாம் நான் போயிருக்கேன்டா சிஎம்ஓடி ரூமுக்கு. முன்னாடி ப்ரீவியஸ்ல யார் இருந்தாங்களோ ஓகேவா, அந்த மாதிரிலாம் அவ்வளோ பாத்துக்கோங்க ஈஸியாலாம் கைஸ், போக முடியாது. பாத்துக்கோங்க. ஒரு ஒரு பெரிய ஆளு இவர் இப்போ போயிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அங்க ஒண்ணு இல்ல, டேய் தொடக்க போயிருப்பான் உனக்கு அந்த டேபிள்ல. லெஃப்ட்ல இருக்க இங்க பாரு சிஎம் பொறுத்தது மட்டும்தான் அந்த இங்க சென்டர் பாரு, விங். மத்ததுக்கு எல்லாம் இங்க சைட்ல பாரு, தான் போய் இன்னைக்கு ஆகணும். நடந்தது இங்க பாரு. நீங்க ஒரு வீடியோ வந்தது தப்புதான், அதை அக்செப்ட் பண்ணு ஃபர்ஸ்ட். செகண்ட், நான் அதை அக்செப்ட் பண்றேன். இங்க பாரு ஒருத்தர் அந்த இதுக்கு வீடியோ முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்து ஸ்பெஷலா அவருக்கு கால் பண்ணி இன்வைட் பண்ணி அவர் போனாரு, என்ன எந்த செக்கிங்கும் பண்ணலன்னு சொன்னாரு. அதுவும் அக்செப்ட் பண்ணு, அதுவும் தப்புதான். புரோட்டோகால யார் ஃபாலோ சொன்னா பண்ணாது யார் தப்புதான். சொன்னா யார் அவரே தாண்டா பேட்டி கொடுத்தாரு. அதை எடுத்து போட்டுமா, உனக்கு அனுப்பட்டுமா? மேபி மாற்றுத்திறனாளி அப்படின்னு பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மாற்றுத்திறனாளிலாம் எனக்கு கிடையாது, ஆக்சுவலா தெரியல. இல்ல நான் உனக்கு என்னெல்லாம் செக் அனுப்புறேன். பண்ணாங்கப்பா, இல்ல என்னெல்லாம் செக் பண்ணாங்க, அந்த பாடி ஸ்கேனர்ல செக் டேய் உனக்கு பண்ணாங்க. கண்டிப்பா செக் பண்ணுவாங்கடா. நீ டேபிள் துடைக்க போயிருப்ப, அங்க கன்ஃபார்மா உனக்கு நீ ஏதாவது திருடிட்டு போகணும்னு உனக்கு செக் பண்ணுவாங்க. நீ இல்ல மேட்ரு கிடையாது. உள்ள போகும்போதெல்லாம் அப்படி அங்க செக் பண்ணணும்னு ஆக்டர்ஸ் அவசியம் இல்ல. போறாங்க, ஆக்டர்ஸ் போறப்ப செக் பண்ணல, அதுதான் மேட்ரு. ஆக்டர்ஸ் சரி போறப்ப விடுங்க செக் ஐயோ, பண்ணணும்னு அங்க அவசியம். விடுங்க டேய் ஐயோ. இப்போ எனக்கு ப்ரோ புரியலடா, இங்க நீ பாருங்க ப்ரோ. இதெல்லாம் எதுக்கு பேசிட்டு இவங்க இருக்கேன்னு எனக்கு ஆமா புரியலடா. ப்ரோ, ப்ரோ இதெல்லாம் பேச இவங்க இதெல்லாம் வேண்டாம். என்ன இங்க பாருங்களேன், லாஜிக்னே எனக்கு புரியலடா சத்தியமா. டேரக்டா லாஜிக் ஒண்ணு இருக்காதுடா. இல்ல ப்ரோ. லாஜிக் விடுங்க இருக்காது. விடுங்க ஐயோ. ஏன்னா ப்ரோ அது இங்க புரியாது, பாருங்க, அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் ஏன்டா அமைதியா இருங்க ப்ரோ. குமரி விடுங்க இங்க எல்லாத்தையும் பாருங்க. ஸ்டார்ட் பண்ணி இல்லடா விடு சொன்ன பாத்தியா நீ? டேய் இல்லடா, பர்சனலா போவானா, நம்ம அதே ஸ்டார்டிங்ல சொல்லிட்டு இருக்கா விட்டுரு. அது அப்புறம் 2 பேரும் அடிச்சுக்கிட்டோம். இங்க பாரு, இந்த கட்சியை நம்பி இவ்வளவு பேர் வந்து ராத்திரி பகலா கஷ்டப்பட்டானுங்க, ஓடினாங்க, உழைச்சாங்க, எல்லாம் ஓகே. இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு இவங்க 2 பேரும் முழிக்கணுமா இல்லையா? பார்ட்டி ஹெச்கின்னு ஒரு ஐடி இருக்கு, இந்த ஐடி அபிஷியல்னு ஒருத்தர் இருக்கான். ஏண்டா இவனுங்க இப்ப நாள் ஃபுல்லா உட்காந்து ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்கானுங்க, தப்பு தப்பா எடுத்து போட்டுட்டு இருக்கானுங்க. ஒரு ரெண்டு கவுண்டர் அட்டாக் நடக்கணுமா நடக்க கூடாதா சொல்லு? இண்டிவிஜுவலா எத்தனை பேரா எழுதுவான் உட்காந்துட்டு? பார்ட்டி ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையாதான் தெரிய வேணாமா இல்லையா? இப்ப எல்லாருக்கும் வந்து பொசிஷன் கிடைச்சிருச்சு, அவங்க எல்லாம் மினிஸ்டர் ஆயிட்டாங்க, இந்த பார்ட்டியை விட்டுட்டு போக முடியுமா? சரி ஓகே, இதுக்கு மேல ரொம்ப பேசி பேசி வளவலன்னு இது பண்ணாண்டா ப்ரோ. யாருக்கு மான்சரும் சரி கவினும் சரி, தயவு செஞ்சு இந்த ஐடி விங் அபிஷியலோ பார்ட்டி ஹெச்கியோ
கொஞ்சம் முழிச்சு டெய்லி வேலை பார்க்க சொல்லுங்க. அவ்வளவுதான் நம்ம சொல்றது. வேற எதுவும் பெருசா இது பண்றது இல்ல. எனக்கும் உன்ன மாதிரி அந்த ஐடி தான் தெரியும். அந்த ஐடி கமெண்ட் பண்ண அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்ச அட்மினை தேடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோ ஸ்பேஸ்ல வந்து இப்ப அப்பப்ப சொல்றாரு ப்ரோ மான்ஸ்டர். 4வது இடத்துல இருக்க 3வது நான் இப்ப இங்க இடத்துல பாரு இப்பயும் நான் திருப்பி சொல்றேன். எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நான் சொன்னாலும் இந்த காதல வாங்கி இந்த காதலை விட்டுருவாங்க. மாஸ்டர் இப்போ நீங்க ஒண்ணு பேசுறீங்களே, அது வந்து அது எல்லாருமே முதல்ல எப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாருமே அப்பாயின்மெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அவரு டைம் இருக்கும் போது அவரை கால் பண்ணி வாங்கன்னு சொல்லியிருக்காரு. இவங்களா போய் அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு ப்ரோ சும்மா போங்க ப்ரோ. இதுக்கெல்லாம் இப்ப வந்து விளக்கம் கொடுத்து இப்ப அவன் அதுக்கு பதில் சொல்லுவான். தேவையா ப்ரோ இதெல்லாம்? நானும் ஏதோ முக்கியமான பேச வராங்கன்னு பார்த்தேன். நீங்க யாராவது இந்த மாதிரி இப்ப பேசணும் முட்டு கொடுக்கணும் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஐடிவிங் அபிஷியலையோ பார்ட்டி ஹெச்பியோ முழிச்சு கூட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து முட்டு கொடுங்க. அவனுங்க டெய்லி தூங்குவானுங்க. கிட்டத்தட்ட 2.5 வருஷமா அவனுங்களை அடிச்சு எழுப்ப வேண்டியதா இருக்கு. சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க. அதாவது இந்த ரெட் ஐடியோட அட்மின் ஏதோ தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா பெரியகுளம் தொகுதி சட்டமன்ற தொகுதி அவரோடுக்கு நான் வந்து விஷ் பண்ணேன். ஆனா அவர் லைவ் திருவண்ணாமலையில போட்டுட்டு இருக்காரு. ஆனா எம்எல்ஏ ஊர்ல இருக்காரு. அதனால இந்த அட்மின் எங்க தேடி கண்டுபிடிச்சாதான் வேலையாகும். இது 2 இதுவும் யாரோட கண்ட்ரோல்ல இருக்குன்னு தெரிஞ்சாதான் தெரியும். என்ன அது வரைக்கும் நமக்கு தெரியவே தெரியாது. தூங்க போற எங்க நீ இந்த வார்த்தை எப்படா சொல்லுவேன்னு ரொம்ப நேரமா கஷ்டப்பட்டு இருக்கான். இந்த விஷயம் மூட்டைன்னு இல்ல குமரி உக்கால மவன இவரு எல்லாத்தையும் ஒரு ஆட்டு வரான். கட்சியில இது எப்போ சொல்லுவாரு எதிர்பார்ப்பாராம். மயிறு மொத்த வேலையும் பார்த்து விட்டு மொத்த பேரையும் ட்ரிகர் பண்ணி விட்டு பின்னால குளிர் காஞ்சிட்டு இப்ப அத முதல்லயே நீயே சொல்லிடணும்டா டேய். இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு மோசமா இறங்குறாங்க பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா அட்லீஸ்ட் போலீஸ் வந்து எல்லா இதுலயும் இது வச்சிருக்காங்க, ட்விட்டர் ஹேண்டில் வச்சிருக்காங்க. போலீஸ் வந்து வெரிஃபை பண்ணி இந்த நபர் இப்படிதான், இந்த பேக்ரவுண்டு அப்படின்றத போடணும். நம்மளுக்கு தெரியுங்க அது ஃபேக்குன்னு. பட் 100% ஜனங்களுக்கு எல்லாம் தெரியாது. ஒரு 10% நம்பலாம் ஃபேக் நரேட்டிவ. புரியுதுங்களா? சோ இல்ல இன்னமும் பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற நான் ஏத்துக்கிறேன். இப்பயும் 108 சீட்டு தான் ஜெயிச்சிருக்கோம். அதாவது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த இன்னமும் டிவி மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க பாத்தீங்களா மக்கள். அவங்கதான் பாத்தீங்கன்னா இவங்களோட டார்கெட். யார் இந்த டிஎம்கேவோட டார்கெட் கொண்டு போவோம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்றது, நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ண வேண்டியது இருக்கு. நிறைய விஷயம். அது இது அந்த 2.5 இயர்ஸ்ல எல்லாம் இது இவ்வளவு பண்றதெல்லாம் பெரிய விஷயம். இதெல்லாம் வந்து ஹிஸ்டரி. ஆக்சுவலா இது அப்படியே கடந்து போக முடியாது. இதெல்லாம் பெரிய ஹிஸ்டரி. பட் நிறைய விஷயம் இருக்கு. இப்படி நம்ம பேசிக்கிட்டா தானே இது நிறைய விஷயம் யாருக்கு அதுலயோ போய் என்ன ஒண்ணுங்க இங்க பிரீத்திங் ஸ்பேஸ் வேணுங்க. இங்க இருக்கிற ஒருத்தவங்களும் பாத்தீங்கன்னா, அதாவது தளபதியை சப்போர்ட் பண்ற ஒரு ஐடியும் பாத்தீங்கன்னா கடந்த 3 மாசமா எந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இது என்ன சொல்றது, ஒரு கஷ்டப்பட்டு ஒரு இது பண்ணி உழைச்சி இங்க வந்து இந்த இடத்துல. ஏன்னா இவனுக்கு நிறைய அவதூறு தான் பரப்புனானுங்கன்னு வைக்கலாம். அதுக்கு பதில் சொல்லியே நமக்கு வந்து ஓஞ்சி போச்சு. ஸோ ஒருவேளை நம்ம ஆட்சிக்கு வரலன்னா இங்க ஒட்டுமொத்த கூட்டத்தையும் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் பெருசா இது பண்ணாங்களோ எல்லாரையும் இவனுக்கு வந்து வேட்டையடைப்பானு சூறையடைப்பானுன்னு சொல்லிட்டு தெரியும். ஓகேங்களா? இவனை செட் பண்ணி வச்சிருந்த இதுவே வேற. எப்படியும் டிவிக்கு வந்து 3வது கட்சியா தான் வரும், சிக்கட்டும் அதுக்கப்புறம் தானே இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த மாதிரி வந்து ஆட்சி அதிகாரத்துக்கும் வந்துட்டோம். ஸோ கொஞ்சம் அடுத்தடுத்து பண்ணுவோம். இவன்ல மாதிரி ஃபுல் டைமா பார்த்தீங்கன்னா இதையே காசு வாங்கினா, அதாவது உழைப்புக்கு வந்து இவனை பண்ணிட்டு இருக்கானுங்க பார்த்தீங்களா, காசு வாங்கிட்டு இந்த கொத்தடிமை இந்த கூலி வேலை பண்ணிட்டு இருக்கானு பார்த்தீங்களா. கூலி வேலைன்னு சொல்லக்கூடாது, அவங்களாச்சும் உழைச்சி பண்ணுவாங்க. அதாவது இந்த கைக்கூலியா இருக்கானு பார்த்தீங்களா. ஸோ இந்த திமுகக்கு அந்த வேலை வந்து நமக்கு கிடையாது. நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச டைம்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அவங்க தளபதி சைட்ல இருந்தும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிவிகே சைட்ல இருந்தும் பண்ணுவாங்க. பண்ணணும். நிறைய விஷயம் இருக்கு. அதெல்லாம் அடுத்த ஸ்டெப். பட் இப்போ கவர்மெண்ட் எப்படி அக்ரெசிவா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காருல்ல இவரு சிஎம்ஆ இருந்து, அதே மாதிரி ஒரு சில விஷயத்த அக்ரெசிவா ஹேண்டில் பண்றதுக்கு அவர் கூட இருக்கிற ஒரு செகண்ட் லேயர் லீடரோ இல்ல தேர்ட் லேயர் லீடரோ இன்சார்ஜ் எடுத்துக்கணும். சில விஷயங்கள் இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ ஒன்றும் கிடையாது, அன்னைக்கு சிஎம் வந்து உதயநிதிக்கு அன்னைக்கே பேசல அப்படின்ற ஒரு கமெண்ட்லாம் வந்தது. அதுக்கப்புறம் ஆதவ் டெமாலிஷ் பண்ணிட்டாரு, அதை அடிச்சு நகர்த்திட்டாரு அடுத்த நாள். ஸோ
இந்த மாதிரி விஷயம் ஹேண்டில் பண்றதுக்கு அப்பப்போ ஹேண்டில் பண்றதுக்குன்னு ஒருத்தர் இருக்கணும். அது யாருன்றதெல்லாம் அவர் இல்லைங்க. ஹேண்டில். அங்கங்க பதில் சொல்லிட்டு தாங்க இருக்காங்க. இப்ப ம், ஒரு ம். விஷயம் சொன்னாருன்னா, சிடிஆர் ஒரு விஷயம் சொல்லுவாரு. அடுத்து ஆமா. அதாவது பார்த்தீங்கன்னா, இவனுக்கு வழிநெடுக்க திமுககாரன் அவதூறு வச்சுட்டு போவான்னு வைங்களேன். ஒரு நாள் ஆதவ் சொன்னாருன்னா, இன்னொரு நாள் சிடிஆர் சொல்லுவாரு. ஒரு நாள் ம், சிடிஆர் சொன்னாருன்னா, இன்னொரு நாள் வேற ஒருத்தர் சொல்லுவாருன்னு வைக்கலாம். ஸோ அந்த மாரி ம், வந்து பார்த்தீங்கன்னா, இவரு ராஜ்மோகன் சொல்லுவாரு. ஸோ அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. நம்ம அத ம், வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நம்ம பசங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இது ஒண்ணு மைண்ட் செட் ஒண்ணு இருந்துருச்சு. அது எலக்ஷன் ம், டைம்லயும் நான் பார்த்தேன். எப்படின்னா வந்து தளபதி போஸ்ட் மட்டும் தான் நான் இது பண்ணுவேன். தளபதி பேசுறது மட்டும் தான் நான் வந்து போட்டு விடுவேன்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் ம், பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த அ அமைச்சரோ, இல்ல பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிடேட்ஸ் ஏன் டிவிகே பெர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகாரத்தில இருக்கவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கும் அவங்க பண்ற ஒரு நலத்திட்ட உதவிகளோ, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க குடுக்குற அந்த கவுண்டர்ஸோ எல்லாத்தையும் கொண்டு போய் நீங்க சேர்க்கிறீங்க பார்த்தீங்களா? அது ம், எல்லாமே நீங்க ம். தளபதிக்கு பண்றது தான். அத மொதல்ல நீங்க மனசுல எல்லாருமே வச்சுக்கணும். ஸோ சரி. இதுக்கப்புறம் வந்து கழகத்த ஸ்ட்ராங் பண்ணணும். ஏன்னா இது வந்து இன்னையோட இது பண்றது கிடையாது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தளபதி தான் நிரந்தர சிஎம். அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா, இது இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 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 தூய்மை இது பண்றது தான். என்ன சொல்றது? ஆமா. ஒரு ரெஃப்ரெஷ் பண்றது. இங்க ஆமா. இந்த ஊழலு, அழுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது ம், பண்ணி ம். அதாவது சுத்தப்படுத்தி வச்சுட்டு ஒரு ஒரு கட்டமைப்பு ஒண்ணு செட் பண்ணி வச்சிடணும். ஆமா. இது ஓவர் ம். நைட்லலாம் ஆகாது. இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ம். எடுத்துக்கும். சொன்ன மாதிரி. ம். எனக்கு என்னோட இன்னொரு ஒரு விஷ் ஆக்சுவலி சும்மா ஷேர் பண்ணிக்கணும்னு. ம். இந்த சொல்லுங்க. ஸ்கூல் இப்போ வந்து ஸ்கூல் பள்ளிகள் எல்லாம் மேம்படுத்துறதுக்கு 85 கோடியோ ஏதோ நபார்டு வங்கியிலேருந்து ஒதுக்கியிருக்காங்க. அது ம். அந்த காசு வந்து ஒரு ஐஸ்பர்க் மாரி தான். அது பத்தவே பத்தாது. ஸோ ம். இனிமே வந்து இந்த சினி ஃபீல்ட்லயோ, இல்ல பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸோ ஏதாவது கவர்மெண்ட்டுக்காக ரெக்வெஸ்ட் பண்ண வந்தாங்கன்னா, பள்ளிய மேம்படுத்துறதுக்கு இப்போ எப்படி சிஎம்டிஏக்கு கட்சியில காசு கட்ட சொல்லி டிஎம்கே வாங்கிட்டு இருந்தாங்க தெரியுமா? தெரியுங்களா உங்களுக்கு? சிஎம்டிஏல ஏதாவது அப்ரூவல் வாங்கணும்னா, டிஎம்கே கட்சியில கொஞ்சம் காசு கட்டணும். ஆ, ஆ. அப்படி இருந்தது. தெரியும் இல்லையா உங்களுக்குலாம்? ம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அந்த மாரி நான் என்ன சொல்றேன்னா, பள்ளிகள மேம்படுத்துறதுக்கு நீங்க ஏதாவது ஒரு அப்ரூவலுக்கு வரீங்க. பெரிய பெரிய பில்டர்ஸு, இல்ல ஸ்கை ரைஸ் பில்டிங்கு அப்ரூவலுக்காக வரீங்க. இல்ல சினி ஃபீல்ட்ல ஏதாவது ஒரு ரெக்வெஸ்ட்க்காக வரீங்க அப்படின்னா, பள்ளிகள மேம்படுத்துறதுக்கு நிதி வேணும். அந்த நிதிய அதுக்குன்னு தனியா ஒரு அக்கவுண்ட் வச்சு கவர்மெண்ட்ல இந்த மாரி டோட்டலா ஸ்கூல் எல்லாம் வந்து வேற லெவல்ல மாத்துனோம்னா, அ நீங்க சொல்றீங்கல்ல, அ 100 வருஷம், 50 வருஷம் 50 வருஷம் இல்ல, 100 வருஷம் இல்ல, 200 வருஷம் ஆனாலும் சரி. பள்ளி இல்லைங்க. ஒரு வாட்டி ப்ரோ கரப்ஷன சதீஷ் ஏதோ ப்ரோ ஒரு வாட்டி கிளியர் பண்ணி விட்டா, அத மக்களே பார்த்துக்குவாங்க. ஆமா. இவங்களுக்குன்னு மக்களே பார்த்துப்பாங்க. ம். இல்ல பட் இதுல சில விஷயம் இருக்கு. ஏன்னா அஃபோர்ட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நம்ம எக்கானமி ஒரு சில அ அ பாத்துல போயிட்டுருக்கு. அது இன்னும் மோசமான விளைவுகளெல்லாம் சந்திக்க நேரிடும். அந்த அளவுக்கு மோடி பார்த்துக்கிறாரு நம்ம எக்கானமிய. அப்படி இருக்கிற நிலைமையில நெறைய வாலண்டியர்ஸ் வருவாங்க. படிச்ச ரிட்டயர்ட் ஆனவங்க, 60 வயசுக்கு மேல நான் வந்து ஃப்ரீயா போய் பசங்களுக்கு கத்து தரேன்னு சொல்லிட்டு நெறைய வாலண்டியர்ஸ் வருவாங்க. ஸ்கூலுக்கு இந்த மாரி டீச்சர்ஸா வாலண்டியர்ஸா எடுத்துக்கலாம். அப்புறம் ஸ்கூல மேம்படுத்துறதுக்கு நெறைய செலவு இது பண்ணலாம். எனக்கு பெர்சனலா சொல்லப்போனா, எனக்கு ஃப்ரீபீஸ்ல எனக்கு நம்பிக்கை இல்ல. ஒரு சில ஃப்ரீபீஸ்ல இருக்கு. லைக் சைக்கிள் தர்றது, லேப்டாப் தர்றதெல்லாம் ஓகே. பணம் தர்றதோ, சாப்பாடு தர்றதோ எனக்கு அவ்வளவா நம்பிக்கை கிடையாது. ஏன்னா, தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் அ இல்லைங்க, சாப் இல்லைங்க. அது அது அதாவது இங்க குடுக்குறது வந்து இலவசம்னு சொல்ல முடியாது. ஏன்னா, எல்லாத்துக்கான மக்களும் இங்க இருக்காங்க. இல்ல, அவங்களோட இல்ல வாழ்க்கையும் இருக்காங்க. மேம்படும். ஆனா, ப்ரோ அது இனிஷியலி என் பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்சனல் சில நான் விஷயங்கள் வந்து குடுத்து தான் ஆகணும். இல்ல, இல்ல. அதுதான் சொல்றேன். இது என்னோட பெர்சனல். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு உதாரணம் சொல்லிட்டே சொல்றேன். இப்ப நான் வந்து மிடில் கிளாஸோ, அப்பர் மிடில் கிளாஸோ நான் என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். ஏன்னா ம். என்னோட காரும் எலக்ட்ரிக் காரு, என்னோட ஸ்கூட்டரும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரு. நான் ம். வந்து இன்னைக்கு 1000 யூனிட் வந்து சர்வசாதாரணமா யூஸ் பண்ணிடுறேன். எந்த ம். கவர்ன்மென்ட் சலுகையும் கிடையாது. என்னோட ரேஷன் கார்ட்லயும் எந்த சலுகையும் கிடையாது. அ ம். என்னோட ரெவென்யூ டீசென்ட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது டாக்ஸும் கட்டுறேன். ஓகேங்களா? ம். ஈபி பில்லு இன்னைக்கு ஏறி இருக்கிறதா, ஸ்லைட்டா ஏறி இருக்கிறதா நியூஸ் வந்துட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இருந்தாலும் ஐ அம் ரெடி டூ அஃபோர்ட். ஓகேங்களா? அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பட் இது என்னன்னா, அ தப்பான ஆட்களுக்கோ, இல்ல அ வெரிஃபை பண்ணாத ஆட்களுக்கோ இந்த ஃப்ரீபீஸ் போய் சேரக்கூடாது. அத ப்ராப்பரா சேனலைஸ் பண்ணி, நிஜமாவே யாரு சிரமப்படுறாங்க? இந்த காசு வந்தா நிஜமாவே யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? இப்போ ஒண்ணுமே கிடையாது. இப்ப என் வரி பணம் தான் அவங்களுக்கு போகுது. ஓகே. நான் டாக்ஸ் பே பண்றேன். சரிங்களா? இல்லைங்க. ஃபர்ஸ்ட்டு மக்களுக்கு அது போகணும். ஓகேங்களா? ஆமா அது வந்து போகணும். பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா,
அதுக்கான தேவை மக்களுக்கு இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கான அதாவது அந்த டெசிக்னேட் பீப்பிள் இருப்பான் பார்த்தீங்களா? அவங்களுக்கு அது கண்டிப்பா அது ஃபர்ஸ்ட்டு அது உங்களுக்கு போகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது கரெக்ட்டா போகுதான்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அடுத்து அது அது பண்ணுவாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்தோம் பண்ணணும். கவுத்தோன்னு அது எந்த ஸ்கீமையும் பண்ண இல்ல மாட்டாங்கல்ல. முன்னாடி இருந்ததெல்லாம் ம். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்க கட்சி ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு, முதல்ல சைன் போடுங்க, வாங்கிக்கோங்க அப்படின்னு குடுத்துட்டாங்க. டிஎம்கே டைம்லலாம். சரிங்களா? ஸோ அந்த மாரிலாம் இப்போ அத ஃபில்டர் பண்ணணுன்றேன். அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி, ம். நிஜமாவே யாருக்கு தேவையோ அவங்களுக்கு மட்டும் சலுகைகள் போறது பெட்டரா இருக்கும். ஏன்னா, இதனால என்ன ஆகும்னா, சில லேசினஸ கூட கிரியேட் இல்லைங்க, பண்ணுவாங்க. இல்லைங்க. அது அது எனக்கு தேவையான லேசினஸ் அரிசி வந்துடுது. இல்ல ஏங்க ப்ரோ. ஏங்க மக்கள் இங்க பாருங்க ஒரு மக்கள் நிமிஷம். மக்கள் இந்த வாழ்க்கை ஃப்ரீ ஃபர்ஸ்ட்டு வேணாம்னு மேம்படணுங்க. சொல்றது ம். பிஜேபியோட ஐடியாலஜி. இல்ல. அது ஐடியாலஜி வேற. அது அதுதான் நான் சொல்றேன். இப்போ இதுவே நீங்க லேப்டாப் குடுங்க, சைக்கிள் தலைவர் குடுங்க, ஒரு நிமிஷம் இல்ல ஃப்ரீ நம்ம பஸ் குடுங்க. அது சதீஷ் இத இங்க பாருங்க. லேட்டா கூட எங்க விஜய் பேசிக்கலாமே. வந்து ஓகே. என்ன சொல்லியிருக்காருன்னா